This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பாரிஸ் லூவ்ர் அருங்காட்சியக தலைவர் ராஜினாமா. பதவி விலகிய முடிவுக்கு ஜனாதிபதி மக்ரோன் பாராட்டு. தென்கிழக்கு சுற்றுலா பகுதியான பிரெஞ்சு ரிவியரா கடற்கரையில் சுற்றுலா பயணிகளை வியப்பில் ஆழ்த்திய வானிலை நிகழ்வு. இந்த வாரம் பிரான்ஸ் நாட்டை சஹாரா பாலைவன மணற் புயல் தாக்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. பிரான்ஸ் விவசாயிகளுக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதியுதவி மற்றும் புதிய வர்த்தக அறிவிப்புகள். லிவர்கோட் நகரில் அதிகாலையில் இரு கார்கள் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்து. இரு சிறுவர்கள் உட்பட 3 பலி. பிரான்சில் வீட்டு வாடகை உதவித்தொகை தொடர்பான முக்கிய சட்ட மாற்றங்கள். வீட்டு உரிமையாளர்களுக்கு புதிய சலுகை. பிரான்சில் அஷூரன்ஸ் மலாடி அறிமுகப்படுத்தியுள்ள புதிய வீடியோ கண்காணிப்பு முறை. வேலைக்கு செல்லாமல் விடுப்பில் உள்ளவர்களுக்கு புதிய கெடுபிடி. பிரான்சில் ரப்சர் கன்வென்ஷனல் ஒப்பந்தம் எனப்படும் வேலை இழப்பு நிதியுதவி திட்ட விதிகளில் அதிரடி மாற்றங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். லூவ்ர் அருங்காட்சியகத்தின் தலைவர் லாரன்ஸ் டஸ்கார்ஸ் தனது பதவியை அதிரடியாக ராஜினாமா செய்துள்ளார். கடந்த அக்டோபர் மாதம் இந்த அருங்காட்சியகத்திலிருந்து சுமார் 88 மில்லியன் யூரோக்கள் மதிப்புள்ள வரலாற்று சிறப்புமிக்க அரிய வகை நகைகள் மர்ம நபர்களால் கொள்ளையடிக்கப்பட்டன. இந்த கொள்ளை சம்பவத்தை தொடர்ந்து உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகமான லூவ்ரில் நிலவும் பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து லாரன்ஸ் மீது கடும் விமர்சனங்கள் எழுந்தன. இந்நிலையில் இந்த கொள்ளை சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று லாரன்ஸ் சமர்ப்பித்த ராஜினாமா கடிதத்தை நேற்று பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன் ஏற்றுக்கொண்டார். அருங்காட்சியகத்தின் அமைதி, பாதுகாப்பு மற்றும் நவீனமயமாக்கல் திட்டங்களை வெற்றிகரமாக முன்னெடுக்க வேண்டிய இந்த சூழலில் லாரன்ஸ் பொறுப்பேற்று பதவி விலகிய முடிவை ஜனாதிபதி மக்ரோன் பாராட்டியுள்ளார். பிரான்சின் தென்கிழக்கு சுற்றுலா பகுதியான பிரெஞ்சு ரிவியரா கடற்கரையில் ஒரு வானிலை அதிசயம் நிகழ்ந்து சுற்றுலா பயணிகளை பெரும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. நீஸ் நகர கடற்கரையிலிருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் நடுக்கடலில் அமைந்துள்ள கோர்ஸ் தீவின் மலைப்பகுதிகள் வெறும் கண்களுக்கே மிக தெளிவாக தெரிந்த காட்சி அனைவரையும் பிரமிக்க வைத்துள்ளது. பொதுவாக 200 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு நிலப்பரப்பை பார்ப்பது சாத்தியமற்றது என்றாலும் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழையினால் வளிமண்டலத்தில் இருந்த தூசி மற்றும் மாசுக்கள் முற்றிலுமாக சுத்திகரிக்கப்பட்டு வானம் பளிங்கு போல தெளிவடைந்ததே இதற்கு காரணமாகும். இந்த நிகழ்வு மிகவும் அரிதானது இல்லை என்றாலும் வழக்கமாக பிப்ரவரி மாதத்தின் சில நாட்களில் மட்டுமே இத்தகைய தெளிவான காட்சியை பார்க்க முடியும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்திலும் இதுபோன்ற அதிசயமாக ஒருமுறை கோர்ஸ் தீவு தென்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்த சுற்றுலா பயணிகள் இயற்கையின் இந்த அதிசயத்தை புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர். இந்த வாரம் பிரான்ஸ் நாட்டை சஹாரா பாலைவன மணற் புயல் தாக்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சஹாரா பாலைவனத்திலிருந்து கிளம்பிய இந்த தூசி படலம் காற்றில் கலந்து ஐரோப்பாவை நோக்கி நகர்ந்து வரும் நிலையில் இது வரும் வெள்ளிக்கிழமை அன்று பிரான்சின் வடக்கு பகுதியை முதலில் தாக்கும் என்றும் பின்னர் அங்கிருந்து மேற்கு திசை வழியாக நாட்டை கடந்து செல்லும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலத்தில் தூசி துகள்கள் அதிகரிப்பதால் காற்று மாசுபடும் அபாயம் உள்ளது. இதனால் ஆஸ்துமா, சுவாச பிரச்சினை உள்ளவர்கள் மற்றும் எளிதில் நோய் தொற்றுக்கு ஆளாகக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் திறந்த வெளியில் கடுமையான உடற்பயிற்சிகளை தவிர்க்குமாறும் சுகாதாரத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் இந்த மணற் புயலால் வாகனங்களின் மீது மணல் துகள்கள் படியும் என்பதால் வாகனங்களை நிறுத்தி வைக்கும் போதும் ஓட்டும் போதும் வாகன ஓட்டிகள் கவனமாக இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பாரிஸ் விவசாய கண்காட்சியில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் விவசாய ஆணையர் கிறிஸ்டோப் ஹான்சன் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். பிரான்சின் மது உற்பத்தி துறையை பாதுகாக்கும் வகையில் ஐரோப்பிய ஒன்றியம் 40 மில்லியன் யூரோக்கள் நிதியுதவி வழங்குகிறது. அதிகப்படியான உற்பத்தியால் சந்தையில் தேங்கியுள்ள மதுவை தொழிற்சாலை பயன்பாட்டிற்கான ஆல்கஹாலாக மாற்றும் நெருக்கடி கால வடிகட்டுதல் திட்டத்திற்கு இந்த நிதி பயன்படுத்தப்படும் எனவும் இதன் மூலம் சந்தையில் மதுபானங்களின் விலை வீழ்ச்சியடைவது தடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தானிய விவசாயிகளுக்கு உதவும் வகையில் நைட்ரஜன் உரங்களுக்கான இறக்குமதி சுங்கவரியை ஓராண்டிற்கு ரத்து செய்யவும் ஐரோப்பிய ஒன்றியம் முடிவு செய்துள்ளது. இருப்பினும் ரஷ்யா மற்றும் பெலாரஸ் நாடுகளிலிருந்து வரும் உரங்களுக்கு இந்த வரி சலுகை பொருந்தாது.
இதேவேளை ஐரோப்பிய நாடுகளில் உள்நாட்டு நுகர்வு அதிகரிக்காத சூழலில் விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்ய புதிய சந்தைகள் அவசியம் என கூறி மெர்கோசூர் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்திற்கு ஆணையர் ஹான்சன் ஆதரவு தெரிவித்துள்ளார். பிரான்சின் பாஸ்டி கலே பிராந்தியத்தில் உள்ள லிபர்கோட் நகரில் இன்று அதிகாலை நடந்த பயங்கர கார் விபத்தில் 2 சிறுவர்கள் உட்பட 3 பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். அதிகாலை 2:45 மணியளவில் புலவார்ட் ஃபெர்டினண்ட் டார்ச்சிகோட் பகுதியில் 15 வயது மதிக்கத்தக்க 4 சிறுவர்கள் பயணித்த கார் ஒன்று எதிரே வந்த மற்றொரு காருடன் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் 2வது காரை ஓட்டி வந்த 35 வயதுடைய ஓட்டுநரும் விபத்தில் சிக்கிய 2 சிறுவர்களும் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த மற்ற 2 உயிருக்கு ஆபத்தான நிலையில் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து காரணமாக அப்பகுதியில் காலை 6 மணி வரை போக்குவரத்து முற்றிலுமாக தடைப்பட்டது. 15 வயது சிறுவர்கள் நள்ளிரவில் கார் ஓட்டிச் சென்றது எப்படி என்பது குறித்தும் விபத்திற்கான காரணம் குறித்தும் காவல்துறையினர் தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளனர். பிரான்சில் வாடகை மீதியை வைக்கும் குத்தகைதாரர்கள் தொடர்பான மிக முக்கியமான சட்ட மாற்றம் அடுத்த ஆண்டு ஜனவரி 1 முதல் அமலுக்கு வரவுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட கஸ்பாரியன் சட்டத்தின் அடிப்படையில் இனி வாடகை செலுத்த தவறினால் வீட்டு உதவித்தொகையான APL நேரடியாக வீட்டு உரிமையாளர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். இதன்படி வாடகை மீதி தொகை 450 யூரோக்களை தாண்டினாலோ அல்லது தொகை குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து 3 மாதங்கள் வாடகை செலுத்தப்படாவிட்டாலோ அது உடனடியாக வாடகை மீதி என கருதப்படும். இதுவரை 2 மாத வாடகை தொகை மீதி இருந்தால் மட்டுமே நடவடிக்கை எடுக்க முடியும் என்ற நிலை மாற்றப்பட்டு புதிய விதியின் கீழ் வீட்டு உரிமையாளர்கள் இந்த நிலை ஏற்பட்ட 2 மாதங்களுக்குள் கேஃப் அல்லது MSI அமைப்புகளுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். இதன் மூலம் உதவித்தொகை நேரடியாக உரிமையாளருக்கு செல்வது உறுதி செய்யப்படும். இது வீட்டு உரிமையாளர்களுக்கு பாதுகாப்பை அளிப்பதுடன் குத்தகைதாரர்கள் அதிக கடன் சூழலில் சிக்குவதை தடுக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் உரிமையாளர்கள் குத்தகைதாரர்களுடன் தவணை முறை போன்ற சுமூக தீர்வுகளை முன்னெடுக்க வேண்டும். இல்லையெனில் இந்த உதவித்தொகை நிறுத்தப்படும் அபாயமும் உள்ளது. பிரான்சில் உடல் நலக்குறைவு காரணமாக வேலைக்கு செல்லாமல் விடுப்பில் இருப்பவர்களை கண்காணிக்க அஷூரன்ஸ் மெலடி நிறுவனம் புதிய வீடியோ கால் பரிசோதனை முறையை நாடு முழுவதும் அமல்படுத்தியுள்ளது. விடுப்பு எடுப்பதில் நடைபெறும் மோசடிகளை தடுக்கவும் நோயாளியின் உடல்நிலையை எளிதாக சரிபார்க்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாவண்டி உள்ளிட்ட சில பிராந்தியங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 85% பேர் இதற்கு ஆதரவு தெரிவித்ததை தொடர்ந்து தற்போது நாடு முழுவதும் இது விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதன்படி நோயாளிகளுக்கு மின்னஞ்சல் அல்லது SMS மூலம் முன்னரே தகவல் அனுப்பப்படும். குறிப்பிட்ட நேரத்தில் நோயாளிகள் தங்கள் ஸ்மார்ட் போன் அல்லது கணினி வழியாக மருத்துவருடன் வீடியோ காலில் பேச வேண்டும். ஒருவேளை வீடியோ காலில் பேச விருப்பம் இல்லை என்றால் நேரடி சந்திப்பை கோரலாம். இந்த பரிசோதனையின் முடிவில் ஒருவர் தேவையில்லாமல் விடுப்பு எடுத்திருப்பது தெரியவந்தால் அவருக்கு வழங்கப்பட்ட நிதியுதவி உடனடியாக நிறுத்தப்படுவதோடு ஏற்கனவே வழங்கப்பட்ட பணத்தை திரும்பச் செலுத்தவும் உத்தரவிடப்படும். பிரான்சில் ருப்சர் கன்வென்ஷனல் ஒப்பந்தம் மூலம் வேலையை விட்டவர்களுக்கு வழங்கப்படும் நிதியுதவி விதிகளில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டுவர தொழிற்சங்கங்களும் நிறுவனங்களும் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளன. கடந்த 2024ஆம் ஆண்டில் மட்டும் 5.15 லட்சம் பேர் இந்த முறையில் வேலையை விட்டுள்ளதால் அரசுக்கு 9.4 பில்லியன் யூரோக்கள் செலவாகியுள்ளது. இதனை கட்டுப்படுத்தும் விதமாக புதிய திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. இதன்படி 55 வயதுக்கு குறைவானவர்களுக்கு வழங்கப்படும் நிதியுதவி காலம் இனி 15 மாதங்களாகவும் 55 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 20.5 மாதங்களாகவும் குறைக்கப்படலாம். மேலும் மாதம் 2000 யூரோ அல்லது அதற்கு மேல் வருமானம் இருந்தவர்களுக்கு 7வது மாதத்திலிருந்து 30% நிதியுதவி குறைக்கப்படும் என்ற புதிய விதி வயது வித்தியாசமின்றி அனைவருக்கும் அமல்படுத்தப்பட உள்ளது. தற்போது இந்த விதி அதிக வருமானம் பெறும் 55 வயதுக்கு குறைவானவர்களுக்கு மட்டுமே உள்ளது. இது தவிர கலைத்துறையில் பணியாற்றும் இடைக்கால பணியாளர்கள் நிதியுதவி பெற இனி குறைந்தபட்சம் 557 மணி நேரம் வேலை செய்திருக்க வேண்டும் எனவும் மாற்றங்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் குறைந்தது 400 மில்லியன் யூரோக்களை மிச்சப்படுத்தவும் மக்களை விரைவாக வேலைக்கு திரும்ப தூண்டவும் அரசு திட்டமிட்டுள்ளது.
நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.